செங்கோட்டை விவகாரத்துல திரு எடப்பாடி அவர்கள் இன்னும் கொஞ்சம் யோசித்து முடிவு எடுத்திருக்கலாம். அப்படி என்ன துரோகம் பண்ணிட்டாரு? என்ன பண்ணலன்னு நினைக்கிறீங்க? எல்லாருமே புறக்கணிச்சு ஒதுக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையனை அந்த இடத்துல கொண்டு வந்தவர் எடப்பாடி பழனிசாமி. இது மனசாட்சி உள்ள செங்கோட்டையன் இன்னைக்கு மறந்துருக்கலாம். கடைசி அமைச்சரா கூட இருக்க தகுதி இல்லைன்னு ஏன் முடிவெடுத்தாங்க அம்மா? அதான் நீங்களே சொல்லிருங்க. நடக்கிற விஷயங்கள் அதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்களை எல்லாம் ஒருங்கிணைக்க வேண்டிய கட்டாயம் சசிகலாவுக்கு ஆதரவா எல்லாரையும் கூவத்தூர்ல ஒருங்கிணைத்தது எடப்பாடி பழனிசாமி. அவருக்கு இப்போ இதெல்லாம் இருக்குது சார். இப்போ வந்து அவர் என்ன டிமாண்டு செங்கோட்டையன் வச்சாரு, எது நடக்கல? ஒரு பிரச்சனை தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி பிடிவாதமா இருக்கிறாரு. எங்களுடைய அப்போ வந்து நாங்க ஒரு 4-5-6 பேரா சேர்ந்து போய் அதுதான் காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு போறோம். அதனால அது சந்திப்பு இல்ல. அது அவர் வந்து இந்த நேரத்துல எங்க போறதுன்னு தெரியாம போயிருக்காரு. இது நிரந்தரம் இல்லை. நீங்க வேணா வருங்காலத்துல பாப்பீங்க. அவர் போக முயற்சி பண்ண இடம் திமுக தான். ஆண்டு கால இருக்கக்கூடிய செங்கோட்டையனே தாவேக்கானக்கு போறாரு, நாம ஏன் போக கூடாதுங்கிற ஒரு எண்ணம் வராதா? இயல்பா செங்கோட்டையன் முயற்சி எடுக்க வேண்டாம். அது தமிழலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு அதிமுக செய்தி தொடர்பாளர் திரு ஆவடி குமார் அவர்கள். அவரை அன்போடு வரவேற்கிறேன். சார் வணக்கம். சார் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. அதிமுகவுல எப்போதுமே ஒரு பரபரப்பு இருந்துகிட்டே இருக்குது. ஆளுங்கட்சியா அரசியல்னா பரபரப்பு இல்லைன்னா ஆளுங்கட்சியா இருக்கும்போது ஒரு பரபரப்பு, எதிர்கட்சியா இருக்கும்போது கூட இருக்குது. திரு செங்கோட்டையன் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த பிறகு நிறைய விவாதங்கள். திரு செங்கோட்டையன் விவகாரத்துல திரு எடப்பாடி அவர்கள் இன்னும் கொஞ்சம் யோசித்து முடிவு எடுத்திருக்கலாமோ? இல்ல, அவர் வந்து யோசித்ததுனாலதான் கொஞ்சம் தாமதமா முடிவு எடுத்திருக்காரு. இது தாமதமான முடிவு. இவர் செஞ்ச துரோகங்களுக்கு அல்லது முயற்சிகளுக்கு எப்பவோ அவரை கட்சியிலிருந்து வெளியேற்றி இருக்கணும். அவர் ஒரு மூத்த தலைவர். இன்னும் சொல்ல போனா அவருக்கு நெருக்கமா இருந்த தலைவர்கள்ல ஒருத்தர். தொடக்க காலத்திலிருந்து அவரோட இவருக்கு முன்னோடியா கூட அவர் இருந்து பணியாற்றியவர். அந்த ஒரு மரியாதைக்காக அவர் மேல ஒரு பற்றோட அவர் விட்டதுனால அது இந்த அளவுக்கு உடந்து இவ்வளவு தாமதம். என்ன துரோகம் பண்ணிட்டாரு? என்ன பண்ணலன்னு நினைக்கிறீங்க? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொடக்க காலத்திலிருந்து அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். 77 தமிழ்நாட்டை பொறுத்தவரை 77, பாண்டிச்சேரியில 75 அதிமுக ஆட்சி அமைச்சிருச்சு, தேர்தல் சந்திச்சு. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்தவரை 77 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுக கிடைக்கும். அதுல இவர் தொடர்ந்து வந்திருக்காரு. இதுவரைக்கும் கோபிச்செட்டிப்பாளையத்துல அதிமுகவுக்குன்னு சொந்தமா கட்சி அலுவலகம் கூட இல்லை. இவன விசாரிச்சு பாத்துங்க. இவருடைய சொந்தமான இடங்கள் நிறைய இருக்கு. ஆனா கட்சிக்குன்னு ஒரு அலுவலகம் இல்லை. நான் இன்னொன்னு சொல்றேன், அவர் வந்து அவரால் அதிமுக வெற்றி பெற்றதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவர் தொடர்ந்து கோபிச்செட்டிப்பாளையத்துல ஒரு தொடர்ந்து வெற்றி பெறுகின்ற ஒரு பெரிய ஆளுமை. அவரால் தான் அதிமுகவே அங்க வெற்றி பெறுதுன்னு சொன்னார். அது கொஞ்சம் கூட உண்மை இல்லை. அவர் 1977 தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவரை வேட்பாளராக அறிவிச்சாரு. அப்போ கோபிச்செட்டிப்பாளையத்துல செங்கோட்டையன் யாருன்னு யாருக்காவது தெரியுமா? அவர் ஒரு சாதாரண நிலையில இருந்து புரட்சி தலைவர் காலத்துல எப்பவுமே வேட்பாளர்கள்லாம் ஒரு சாதாரண அடிமட்டத்துல இருந்தவங்க. ஒரு தையல் தைக்கிறவர், ஒரு டிரைவரு, ஒரு சாதாரண கூலி தொழிலாளர்கள தான் அந்த மாதிரி உழைப்பால உடையவங்க. அவர் யாரும் பெரிய தலைவர்களை கொண்டு வந்து வேட்பாளராக நிறுத்தல. அப்படி நிறுத்த சொல்ல இவர் ஒரு டிரைவரா இருந்தவரை கொண்டு வந்து நிறுத்தினாங்க. அப்போ அதிமுகவுல இவரு ஜெயிச்சாரா இல்ல இவரால் அதிமுக ஜெயிச்சதா? இல்ல, அது ஒரு காலகட்டம் சார். அதுக்கப்புறம் செல்வாக்கு வளரும்ல.
சரி. அது அடுத்த கட்டமா நீங்க சொல்றீங்கல்ல, ஒரு சரி. சாதாரணமா ஒரு டிரைவரா இருந்தவரு. ஆனா ஒரு கட்டத்துல ம். அ அவர்கள் முதலமைச்சருக்கே வந்து சுற்றுப்பயணத்த வந்து வடிவமைத்து குடுக்குற சரி. அளவுக்கு வளர்ந்தார்ல. இருங்க. அது ம், ஒரு சுற்றுப்பயணத்த வந்து வடிவமைத்து குடுக்கறத பத்தி அப்புறம் பேசுவோம். ம், அ அதுவும் உண்மை இல்ல. ம். ஆக இவர் வந்து ஒரு சாதாரணமானவரை இவர தொடர்ந்து அறிமுகப்படுத்துனாங்க. அதுக்கு பிறகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்துல 11 ஆண்டுகள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் முதலமைச்சரா இருந்தாரு. இந்த 11 ஆண்டு காலமும் இவர் தான் சட்டமன்ற உறுப்பினர். 3 தேர்தல்லயும் இவர் தொடர்ந்து சத்தியமங்கலத்தை தொடர்ந்து கோபிச்செட்டிப்பாளையத்தில 2 முறை நின்று வெற்றி பெற்றார். புரட்சித் தலைவருடைய மரணத்திற்கு பிறகு கட்சி 2 அணியா பிரிஞ்சு புரியுது. ஜா, ஜேன்னு வந்தது. ஆமா, ஆமா. அப்போ இவர் வந்து அ அம்மா அணியில கோபிச்செட்டிப்பாளையம் வேட்பாளர். அப்போ இது எதுவுமே இல்லாம அரசியலே யாருன்னு அடையாளமே இல்லாம அந்த நேரத்துல எடப்பாடியில வேட்பாளரா நின்னவர் அம்மா அணியில எடப்பாடி பழனிசாமி. இவர் வந்து ஏற்கனவே 3 முறை சட்டமன்ற உறுப்பினரா இருந்து அதிமுகவின் ஒரு அடையாளமாக ஒரு பார்க்கப்பட்டு அறியப்பட்டவரு. ம். நிக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி யாருன்னே தெரியாம புதியவரு அங்க. அம்மாவினுடைய பெயரை சொல்லிட்டு அம்மாவினுடைய ஆதரவாளரா அறிமுகப்படுத்துறாரு. ரெட்டை இலை இல்ல, சேவல். சேவல். புதிய சின்னம். அவர் எடப்பாடியில வெற்றி பெற்றார். ம், அவரால கட்சி ஜெயிச்சதா? இவரால கட்சியால இவர் ஜெயிச்சாரா? அவர் கட்சியால ஜெயிச்சாரா? ம். நீங்க ஒரு பொது நடுநிலை நோக்கோட சொல்லுங்க. சரி. அந்த நேரத்துல வெற்றி பெற்ற எடப்பாடி பழனிசாமி அ வந்து மக்கள் செல்வாக்கோட இந்த கட்சிக்கு வந்தாரா? இவர் மக்கள் செல்வாக்கோட புரட்சித் தலைவி அம்மா அணிக்கு வந்தாரா? நான் அத கேட்கல. நீங்க எ எ சொன்னது நான் நீங்க நான் சொன்னது முடிக்கிறேன். இல்ல, இல்ல. துரோகம்னு சொன்னீங்களா? நீங்க என்ன அதுதான் துரோகம்? நீங்க சொல்ல இது வர்றது. வளர்ந்த விதம். நீங்க சொல்ற விதம். ம், அதனால இவரை விட மக்கள் செல்வாக்கு உள்ளவர் எடப்பாடி பழனிசாமின்றத அவர் நிரூபிச்சுட்டு இந்த கட்சிக்கு வந்தாரு. ஓகே, ஓகே. எம்எல்ஏ ஆனாரு. சரி. 2வது நீங்க அவர் வந்து ஏன்னா எல்லாரும் சொல்றாங்க 50 ஆண்டு காலமாக இந்த கட்சிய ம், இருந்தாருன்னு சொல்லி விஜய் கூட சொல்லியிருக்காரு. ம், அத பத்தி பின்னால வரேன். ம். அப்போ இவ்வளவு 3 தேர்தலை இவர் சந்திச்சு 11 ஆண்டுகள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் முதலமைச்சரா இருந்தார்ல. இவர் அமைச்சராக்குனாரா? பெரிய தலைவர் தானே. ம். அவர் இல்லன்னா அதிமுக இல்லன்னு இன்னைக்கு ஊடகங்கள்லாம் பேசுறாங்கல்ல. அது புரட்சித் தலைவருக்கு தெரியாதா? ம். அதுக்கு பிறகு அம்மா காலத்துல அவர் அமைச்சராக்கப்பட்டார். அமைச்சர் ஆக்கப்பட்டாருன்னா, இவரு அது 4வது முறை ஒரு எம்எல்ஏ என்ற அனுபவத்தின் அடிப்படையில அம்மா அவர வந்து ஒரு ஒரு அமைச்சர் அங்கீகாரத்த குடுக்குறாங்க. அங்கீகாரம் குடுத்தாங்க. ம், ஒரு துறையில அவர் உறுதியா இருக்க முடிஞ்சுதா? ம். முதல்ல வனத்துறையில இருந்தாரு. வாசந்தி பிரச்சனை. சார், இது நீங்க நான் இல்ல, சொல்லி இல்ல, இல்ல. முடிச்சிடுறேங்க. நான் என்னன்னா, துறை மாற்றம்ங்கிறது அதிமுக துறை நடக்கும். இருங்க. ஜெயலலிதா அவர்கள் இல்ல, இல்ல. காலகட்டத்துல நான் அதுக்கு துறை எப்போ வேணாலும் யாருக்கு வேணாலும் மாறும். அதுதான். பதவியை இல்ல, இழப்பாங்க. இல்ல. நீங்க இது பொத்தம் பொதுவுல சொல்றது, இது வந்து சரியான நிலைப்பாட்ட சொல்றதா இல்ல. ஏன்னா, அம்மா வந்து காரணம் இல்லாம மாற்றம் பண்ண மாட்டாங்க. மாற்ற மாட்டாங்க. சரி. அதே நான் மாதிரி சொல்றது செங்கோட்டையன் மட்டுமே இல்ல, அவர் இல்ல. மட்டுமே இப்படி நான் நடக்கலன்னு சொல்றேன். அதுதான் சொல்றேன். அது ம், யாரா இருந்தாலும், ம். தவறு செய்யாத யாரையும் அவங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. பண்ண அவங்க டிஸ்டர்ப் பண்றாங்கன்னா, இவங்க ஏதோ தவறு பண்றாங்கன்னு அவங்க அர்த்தம். எதிர்பார்ப்ப நிறைவேற்றாத அளவுக்கு இவங்க கிட்ட குறை இருந்ததுன்னு தான் அர்த்தம். சரி. அந்த அதுக்கு வந்து இந்த வனத்துறை அமைச்சரா இருந்தப்போ வாசந்தி கலவரம். ம், அதை இவர் கையாண்ட விதம். ம். அதுக்கு சொன்ன விளக்கம். அதெல்லாம் பேசினா ரொம்ப நேரம் ஆகும். அது பாஜாதி. அதுக்கு பிறகு போக்குவரத்து துறை. ம், போக்குவரத்து துறையில என்ன நடந்ததுன்னு தெரியும். அதுதான் ஊழல் வழக்கா ம், ம். வந்து ஒரு அதுல இருந்து அவர் வெளிய கட்சிக்கு பிரச்சனையா அவருக்கும் ஒரு பிரச்சனையாகி ஒரு பெரிய பின்னடைவு சந்திச்சாரு. 96 தேர்தல்ல வெற்றி வாய்ப்பை இழந்தாரு. 2001ல இவருக்கு சீட்டே குடுக்கல. ம், 2001ல அங்க அதிமுக ஜெயிச்சதா இல்லையான்னு தெரியுமா உங்களுக்கு? ம். ரமணீத அதிமுக ரமணி ஆ, இல்லங்க 2001ல இவருக்கு சீட்டு குடுக்கல. ம், ரமணீதரன் அந்த தொகுதியிலே இல்ல. ம். பக்கத்துல அந்தியூரை தொகுதியை சார்ந்தவரு. அவர கொண்டு வந்து அவர் அதிமுக அறிவிச்சது வெற்றி பெற்றார். ம். அப்ப இவருக்கான ஓட்டா, கட்சிக்கான ஓட்டா? நீங்க கேட்ட கேள்விக்கு பதில். சரி. அதனால அதுக்கு பிறகு அவரு அவ அம் அ மறுபடியும் அமைச்சராக்குனாங்க அம்மா. அதுல எவ்வளவு நாள் இருந்தாருன்னு உங்களுக்கு தெரியும். சரி, அமைச்சர் ஏன் அவரு அந்த துறையில இருந்து நீக்கினாங்க?
அவரு வலுவார்த்துறையில இருந்து எத்தனையோ துறை கொடுத்தாங்க. எந்த துறையிலயும் அவர் வந்து சரியா இல்லன்றதுனால சரி. கடைசி அமைச்சரா கூட இருக்க தகுதி இல்லைன்னு ஏன் முடிவெடுத்தாங்க அம்மா? அதான் நீங்களே சொல்லிருங்க. ஏன்னா உள்ள அதுதான். நடக்கிற இல்ல விஷயங்கள் உங்களுக்கு தான் அதுதான், தெரியும். அதுதான். அமைச்சரவையிலிருந்து கடைசி கால அந்த கட்டத்துல கூட அவருக்கு கடைசி காலம் இல்லைங்க. அவங்க ஏறத்தாழ அதுக்கு ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அவர் 3, 4 ஆண்டுகளுக்கு முன்னாலே கடைசி பீரியட்னு வச்சுக்கோங்களேன். கடைசி பீரியட்ல அவர் சட்டமன்ற உறுப்பினர் ஆனாரு. ஆனா அமைச்சராக்கல. அந்த மந்திரி சபையிலயும் அம்மா மந்திரி சபையில அவருக்கு இடம் இல்ல. அதனால அவரை எப்போ நீக்கினாங்களோ அதுக்கு பிறகு அவருக்கு எந்த வாய்ப்பும் தரல. யாருக்கு எந்த வாய்ப்பும் தரல. நான் இன்னும் சொல்றேன், அவரை வந்து அமைச்சர் பதவிக்கு தகுதி இல்லை அப்படின்னு அம்மா உணர்ந்ததுனால தான் அவரை நீக்கினாங்க. 2வது உங்களுக்கு நல்லா தெரியும், அவரை அமைச்சர் பதவியிலிருந்து மட்டும் நீக்கல, அன்றைக்கு மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து நீக்கிறாங்க. அதை விட இன்னொன்னு சொல்றேன், அவர் தலைமை நிலை செயலாளரா அவர் இருந்தாரு. அதுல இருந்து நீக்கினாங்க. அதை எடுத்துட்டு யார்கிட்ட கொடுத்தாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கிட்ட கொடுத்தாங்க. தலைமை நிலை செயலாளர் அம்மா இருக்க சொல்ல எடப்பாடி பழனிசாமி தானே. செங்கோட்டையில் இருந்த பதவிதான் அது. அப்போ அம்மா இவரை எங்க வச்சிருந்தாங்க, எடப்பாடி பழனிசாமி எங்க வச்சிருந்தாங்க, யாருக்கு மக்கள் செல்வாக்குன்றதுதான் இந்த 2 சம்பவத்தையும் நான் சொல்றேன். அம்மா இருக்கிற வரைக்கும் அவர் பேரே போடலைங்க கூட்டத்துக்கு. இவர் கேட்க முடிஞ்சதா? கூட்டத்துக்கு போக முடிஞ்சதா? ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தார். ஒதுக்கி வைக்கப்பட்டது மட்டும் இல்லைங்க. ஒதுக்கி பொறுப்புல இருந்து எடுத்தா கூட எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்க பேரை போடுவாங்க, அவங்க கூட்டத்துக்கு வருவாங்க. அது வந்து அப்புறம் அம்மா மன்னிச்சு அவங்களுக்கு மறுபடியும் ஏற்றுவாங்க. அது அதிமுக இயல்பான ஒண்ணு. கடைசி வரை மன்னிக்கல. கடைசி அவர் பெயரே போடாம தானே இங்க கூட்டம் நடந்தது. இன்னைக்கு சொல்றாருல்ல, நான் இல்லைன்னா அதிமுக இல்ல, கோபிச்செட்டிப்பாளையத்துல ஈரோடு மாவட்டத்துல நான் தான் ஜாம்பவான் சொல்றாருல்ல. இவர் பேர் இல்லாம தானே கூட்டம் நடந்தது. அப்ப எங்க போனாரு? இத வந்து இங்க இருக்கவங்களுக்கு தெரியாது. ஆனா கோபிச்செட்டிப்பாளையத்துல இருக்கவங்களுக்கு, ஈரோட்ல இருக்கவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அதனால இவர் சொல்றதெல்லாம் போய் என்ன துரோகம் சொன்னோன்னே, அந்த துரோகத்தை சகிக்க முடியாம தான் அம்மா இவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு அந்த நேரத்துல இவங்க வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற கட்சி தலைவரா சசிகலா தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. தேர்ந்தெடுக்கப்பட்டு கவர்னர் கிட்ட இவங்க உரிமை கோர்றாங்க. உரிமை கோரின உடனே கவர்னர் காலம் தடுத்துறாரு. அப்போ மகாராஷ்டிரா கவர்னர் இங்க கூடுதல் பொறுப்பு இருந்ததுனால அவரு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி காலம் தடுத்திட்டு இருக்காங்க. அப்போ பன்னீர்செல்வம் என்ன பண்றாரு, அவருக்கு ஏதோ ஒரு பின்புலத்தோட சட்டமன்ற உறுப்பினர்களை தன்மையப்படுத்தவோ அல்லது பாதுகாக்கவோ கடத்தவோ முயற்சிக்கிறாரு. அப்போ இவங்க வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்களை எல்லாம் ஒருங்கிணைக்க வேண்டிய கட்டாயம் சசிகலாவுக்கு ஆதரவா எல்லாரையும் கூவத்தூர்ல ஒருங்கிணைத்தது எடப்பாடி பழனிசாமி. கூவத்தூர் ஒருங்கிணைத்ததுல அவர் தாங்க அவங்களுக்கு தேவையான உத்தரவாதங்களை கொடுத்து அவங்களுக்கு என்ன அவங்க விரும்புறாங்களோ அதையெல்லாம் செஞ்சு சட்டமன்ற உறுப்பினர்களை எல்லாம் கொண்டு வந்து ஒரு இடத்துல அவங்க பாதுகாப்பா வச்சிருந்தது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருந்த அமைச்சர்கள். அவர் மட்டும் இல்ல, இன்னும் ஒரு 4-5 பேர்னு வச்சுங்க. இவங்க அவங்க டீம் தான் அதை செஞ்சுது. இன்னும் சொல்ல போனா 2016 தேர்தலையே வந்து பன்னீர்செல்வமோ அல்லது நத்தம சோனாதனோ இருந்து தேர்தல் நடத்தல. அதையே எடப்பாடி பழனிசாமியும் வைத்திலிங்கமும் தான் நால்வர் குழுல இந்த 2 பேர் தான் ஒருங்கிணைச்சாங்களே ஒழிய அப்பவே அவங்களுக்கே சீட்டு கொடுப்பாங்களா இல்லையா என்ற வந்து அது பல செய்திகள்லாம் அப்ப ஊடகத்தில் இருந்தது. நீங்க ஒரு மூத்த ஊடகவியலாளர், உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதனால இந்த சம்பவம் நான் மறுபடியும் புதுப்பிக்க வேண்டியதில்லை. அப்போ இவங்களை ஒருங்கிணைச்சப்போ அதுக்கு இடையில இவங்களை பாதுகாத்திருக்க சொல்ல ஒரு சில பிரச்சனைகள் ஓடிட்டு இருந்தது. அந்த நேரத்துல திடீர்னு அவங்க மேல ஒரு வழக்கு சம்பந்தமா சிறைக்கு போக வேண்டிய நிலைமை வருது. அப்போ அவங்க அமைச்சரவை அமைக்க முடியாத ஒரு நிலை வர சொல்ல அவங்க அடுத்து யார் என்ற ஒரு கேள்வி வர சொல்ல அவங்க வந்து பொதுச் செயலாளர் என்ற முறையில கூட்டத்தை கூட்டி சட்டமன்ற உறுப்பினர் கட்சி தலைவரா எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுதான் நடந்ததே தவிர அவங்க வந்து ஏன்னா அந்த எல்லாரையும் ஒருங்கிணைச்சதே எடப்பாடி பழனிசாமி. அவரை மீறிக்கிட்டு ஒருத்தர் அங்க கொண்டு வர முடியாது. அவங்களுடைய நோக்கம் தினகரனை கொண்டு வரணும்ன்றதுதான். அதனாலதான் ஆர்கே நகர்ல நிக்க வச்சு அமைச்சரவையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா உள்ள கொண்டு வர பார்த்தாங்க. அது வேற. ஆனா அந்த நேரத்தில் அது செயல்படுத்த முடியாது. இன்னைக்கு செங்கோட்டையன் சொல்றாருல, எனக்கு 2 வாய்ப்பு. இவர் அமைச்சரவை இல்ல. அந்த நேரத்துல தினகரன் எப்படி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட இல்லாதவரை கொண்டு வர முடியாதோ, அது போல அமைச்சரவையில் அது வரைக்கும் இல்லாத ஒருத்தரை கொண்டு வந்து அம்மாவால் நீக்கப்பட்டவர், தகுதி இல்லாத ஒன்று அறிவிக்கப்பட்ட ஒருத்தரை
கொண்டு வந்திருந்தாங்கன்னா கட்சி பன்னீர்செல்வம் பின்னால போயிருக்கோம். அதிருப்தி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆமா, ஏத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. இவர் 2016 தேர்தலில் ஒருங்கிணைச்சதும் அம்மாவினுடைய நம்பிக்கைக்குரியவரோ அம்மா இவங்களை எனக்கு அந்த இடத்துல மட்டும் சின்ன இது, ஒருவேளை அப்ப திரு சசிகலா அவர்கள் சொல்லும் போதும் மறுப்பாங்களா என்ன? இப்ப இவர் தாங்க செங்கோட்டையன் தான் சொல்லும் போது மறுக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல, ஏன் மறுக்க மாட்டாங்க? பன்னீர்செல்வம் மறுக்க சொல்ல மற்றவங்களாம் மறுக்க மாட்டாங்களா? அவங்களால பலன் பெற்றவர், அவங்களால பதவி பெற்றவர். இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு செங்கோட்டையன் சொல்ற ஜூனியர் சீனியர் பிரச்சனை இல்லை. எடப்பாடியை விட 10 வருஷம் ஜூனியர் தானே பன்னீர்செல்வம். இவர் எப்ப 2001 தானே சட்டமன்ற உறுப்பினராக வந்தாரு. பன்னீர்செல்வம் எப்போ வந்தாரு? அதனால அது மேட்டர் இல்ல. இல்ல அதனால சசிகலா சொல்லியிருந்தாலும் மறுத்திருப்பாங்க, யார் சொல்லியிருந்தாலும் மறுத்திருப்பாங்க. அப்போ எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா பதவி வைக்கிறாரு. அப்போ பதவி இருக்க சொல்ல யாருக்கு என்னன்றத இருந்தவங்க அப்படியே தொடர சொல்ல, அப்போ மாஃபா பாண்டியராஜன் இங்க இருந்து தர்மயுத்தம் பண்ண பன்னீர்செல்வம் கிட்ட போயிட்டாரு. அந்த ஒரு இடம் காலி. அந்த ஒரு இடத்துல யாரையாவது ஒருத்தர் நியமிக்கலான்ற ஒரு எண்ணம் வருது. அப்போ சசிகலாவும் தினகரனும் பரிந்துரை செய்தவர் செந்தில் பாலாஜி. அது மட்டும் இல்லாம நியாயப்படி தென் மாவட்டங்கள்ல ஒரு முகமா பார்க்கப்பட்ட பன்னீர்செல்வம் இவ்வளவு பண்ண சொல்ல, அங்க இருக்க தங்க தமிழ்ச்செல்வம் எனக்கு அந்த இடத்துல தாங்க, நான் அவரை ஏத்து அரசியல் நடத்தணும்னு அவர் கேட்கிறாரு. அது ஒரு நியாயமான கோரிக்கை தான். இப்படி இவர் கேட்கிறாரு. அதே மாதிரி ஈரோடு மாவட்டத்துல தோப்பு வெங்கடாச்சலம் கேட்கிறாரு, பழனியப்பன் கேட்கிறாரு. பழனியப்பன் அந்த நால்வர் குழுல இருந்து எல்லாத்தையும் பண்ணி உயர்கல்வித்துறை அமைச்சரா இருந்தவர். இப்போ எல்லாருமே கேட்க சொல்ல, அப்போ இன்னும் பலர் கேட்டாங்க. ஏன்னா இதான் நேரம்ன்றதுக்காக அவங்க வாய்ப்புகள் வர சொல்ல, அந்த நேரத்துல இவங்களை எல்லாம் சொன்னது எல்லாம் மீறி நம்முடைய மாவட்டத்தை சார்ந்தவர், நமக்கு ஒரு காலத்துல உதவியா இருந்தாரு, நமக்கு வேண்டியவர், அவரை இன்னைக்கு எல்லாருமே புறக்கணிச்சு ஒதுக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையனை அந்த இடத்துல கொண்டு வந்தவர் எடப்பாடி பழனிசாமி. இது மனசாட்சி உள்ள செங்கோட்டையன் இன்னைக்கு மறந்துருக்கலாம். ஆனா அவருடைய மனசாட்சி அதை உணரும். அங்க இருக்கிற தொண்டர்கள் உணர்வாங்க. இன்னைக்கு கோபிச்செட்டிப்பாளையமே நேற்றைக்கு அவ்வளவு திரளான கூட்டம் வந்ததுன்னா அதுதான் எடப்பாடி பழனிசாமிக்கு இவர் நன்றி கடன் செலுத்தலனால அந்த மக்கள் நன்றி கடன் செலுத்துறாங்க. இவருடைய அரசியல் அத்தியாயம் முடிஞ்சு போயிருந்தது, அதை புதுப்பிச்சது எடப்பாடி பழனிசாமி. அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி இவர் அமைச்சராக்கலன்னா இன்னைக்கு பேசுபொருளா இருந்திருப்பாரா? இல்ல, அவருக்கு இப்போ இதெல்லாம் இருக்குது சார். இப்போ அவர் என்ன டிமாண்டு திரு செங்கோட்டையன் வச்சாரு, எது நடக்கல இல்லைங்க. இப்போ ஆளுங்கட்சியா இல்ல அதிமுக அவர் சொல்றது, செய்தியாளர்கிட்ட அவர் சொல்றது என்னுடைய இது அணி ஒன்றியனும் தொடர்ந்து தோல்விகளை நம்ம சந்திச்சுட்டே வரோம். தொடர் தோல்விக்கு அப்புறம் நாங்க ஒரு 6 பேர் போய் சந்திக்கிறோம். அந்த சந்திப்பையே அப்படி சந்திப்பு நடக்கவே இல்லைன்னு எடப்பாடி பழனிசாமி வெளியில சொல்றாரு. சோ எனக்கு எங்களுக்கு என்னோட இது நான் இத்தனை ஆண்டு காலம் இருந்த கட்சி இல்ல, இது ஒன்றிணையணும் அப்படிங்கறத நீங்க கேட்டது 3 கேள்வி. என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டதுல 3 கேள்வி இருக்கு. அதனால ஒண்ணா சொல்றேன், நீங்க எது ஒண்ணுங்க. அவர் என்ன சொல்றாரு, நாங்க போய் 6 பேர் சந்திச்சோன்றாரு, அது இல்லைன்னு சொல்றாருன்னு. இப்போ நீங்க ஒரு குடும்பத்துல அப்பா மகள் மனைவி பேசினா இதை ஒரு சந்திப்புன்னு சொல்லுவீங்களா? சந்திப்பு இல்லதான், ஆனா அது நடக்கவே இல்லைன்னு அப்படி ஒண்ணுமே இல்லையா? ஆமாங்க, அது சந்திப்பு இல்லைங்க. இயல்பா நாள்தோறும் கேஷுவலா பேச வேண்டியதானே. இது போய் ஒரு சந்திப்புன்னு சொல்லி ஒரு பூதாகரமா என்னவோ அமெரிக்க அதிபர் புட்டினோ ரஷ்ய அதிபர் சந்திச்ச மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்களா? என்ன அர்த்தம்? இது மீடியாக்களுக்கு கொண்டு போக வேண்டிய அவசியம் என்னங்க இருக்கு? ஒரு அவங்க குடும்பத்துக்குள்ள அவங்க உறவுக்குள்ள பேசுற பேச்சு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியும் வேலுமணியும் பேசுறாங்க, தங்கமணி பேசுறாரு, உதயகுமார் பேசுறாருன்னா அது ஒரு சந்திப்புன்னு சொல்லுவீங்களா? நத்தவன் சூனாதன் பேசுறாருன்னா அது ஒரு சந்திப்புன்னு சொல்லுவீங்களா? திண்டுக்கல் சீனிவாசன் பாக்குறாரு, இல்ல KP முனுசாமி போய் பொதுச் செயலாளர் பாக்குறாரு. இல்ல சார், இல்ல என்ன ஒரு பிரச்சனை தொடர்ந்து ஒரு பிரச்சனை தொடர்ந்துட்டே பிரச்சனை. திரு எடப்பாடி பழனிசாமி பிடிவாதமா இருக்கிறாரு. எங்களுடைய அப்போ நாங்க ஒரு 4-5-6 பேரா சேர்ந்து போய் அதுதான் காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு போறோம்.
அதனால அது சந்திப்பு இல்ல அது அது அதையும் அவர் சொன்னாரு. அவரு அதுதான் அந்த காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய நிலைமை அங்க இல்ல. ஏன்னா அந்த 6 பேரும் இவர் கூட இல்ல. அது முதல்ல விட்டுருங்க. முதல்ல இவங்க சந்திச்சதே சந்திப்பான்னு எனக்கு சந்தேகம். அதனால இவங்க போய் பொதுச் செயலாளர் சந்திச்சதை பத்தி இங்க கவலை இல்லை. நான் கேட்கிறேன், இதே செங்கோட்டையன் சுயநினைவோடு இருந்திருந்தா அவர் ஒரு பத்திரிகையாளர் கூட்டத்துல என்ன சொன்னாரு? நாங்க சேர்ந்து பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில இருந்து வெளியே வந்தது தவறு. பாரதிய ஜனதா கட்சியோட சேர்ந்து இருக்கணும்னு சொன்னோம்னு சொன்னாரா இல்லையா? இப்ப சேர்ந்துட்டாரு இல்ல. இன்னைக்கு சொன்னதை வச்சுதானே அவர் முடிவு எடுத்தாரு. அப்புறம் இவர் எப்படி பாரதிய ஜனதா கட்சியோட சேர்ந்தாருன்ற கேள்வி இவரே எழுப்புறாரு. இப்ப நீங்க 6 பேர் போய் சேர்ந்தது சந்திப்பா இல்லையான்றதுதான் சர்ச்சையே தவிர அவங்க பேசுனீங்க பேசலன்றது நான் வந்து சொல்ல முடியாது. அவங்க பல நேரங்கள்ல பேசியிருக்காங்களா, அது இதுவும் இது ஒண்ணா இருக்கலாம். அதனால நீங்க சொன்னதை அவர் ஏத்துக்கிட்டாரு. அத மத்த 5 பேரும் ஏத்துக்கிட்டாங்க. அப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க சொன்னதுக்கு பிறகுதானே பாரதிய ஜனதா கட்சியோட இவர் வேண்டாம், உறவு வேண்டாம்னு ஒரு முடிவு எடுத்திருந்தவர் இன்னைக்கு அடுத்த கட்ட தலைவர்கள் சொல்றாங்க. அனுபவம் வேணும்னு ஒரு முடிவு எடுத்து அது ஒரு நல்ல நிலையில போயிட்டு இருக்கு சொல்ல. இப்போ வந்து பொதுச் செயலாளர் கூட்டத்தை நான் ஒருங்கிணைக்க மாட்டேன், அவர் கூட்டத்துக்கு நான் கலந்துக்க மாட்டேன், அவருடைய நிகழ்ச்சியை நான் ஏற்பாடு பண்ண மாட்டேன்னு ஒரு மாவட்ட செயலாளர் சொன்னா அவரை கட்சியில வச்சுட்டு இருப்பாங்களா? அவர் வந்து கொஞ்சம் பொறுமையா எடுத்துதான் எடப்பாடி பொறுமை இல்லைங்க. அவர் இந்த முடிவை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் கோபிச்செட்டிப்பாளையம் கூட்டத்தில் சொன்னது போல இவர் ஏற்கனவே முடிவெடுத்து அதை செயல்படுத்துகிறதுக்கு வழி தேடிட்டு இருந்தார். அதுக்கு ஆள் சேர்த்துக்கிட்டு இருந்தார். அது 5 பேர் 6 பேர் மாட்டுவாங்கன்னு பார்த்தாரு. எல்லாரும் இவரை பத்தி புரிஞ்சுக்கிட்டு ஒதுங்கிட்டாங்க. கடைசியில் அவர் மாட்டிக்கிட்டாரு. வேற வழி இல்லாம அவர் இப்ப தாவேக்காக போக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சோ செங்கோட்டை? ஆமா, இன்னைக்கு நினைச்சது எதுவும் நடக்கல. வேற சாய்ஸா தாவேக்கா மட்டும் தான் இருக்கா, இல்ல திமுக? இன்னைக்கும் அவர் வந்து இது ஒரு நிரந்தரமான நிலையான முடிவா எனக்கு தெரியல. அவர் வந்து இந்த நேரத்துல எங்க போறதுன்னு தெரியாம போயிருக்காரு. இது நிரந்தரம் இல்லை. நீங்க வேணா வருங்காலத்துல பாப்பீங்க. சரி. அவர் போக முயற்சி பண்ண இடம் திமுக தான். சரி. திமுகவுல முத்துசாமி இருக்கிறதுனால இவரை விட அவர் அந்த மாவட்டத்துல செல்வாக்கோடு இருக்கிறவர் மட்டும் இல்ல, அது அதிமுகவில் இருந்த போது எப்படி தொண்டர்களோட ஆதரவு அவருக்கு இருந்ததோ அது போல திமுகவில் போனவர் அவங்க பலரை கூட்டிட்டு போய் அவங்க கூட வச்சிருக்காரு. அதனால அவருடைய எதிர்த்து இவரால் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால அவர் இருக்கிற வரைக்கும் இவருக்கு அங்க ஒரு சரியான இடம் கிடைக்காதுன்னு அதுக்கு உத்தரவாதம் எதிர்பார்த்துட்டு இருந்தாரு. அது வரதுக்கு லேட் ஆச்சு. அதுக்குள்ள அவசரப்பட்டு தாவேக்காவுக்கு போயிட்டாருங்க. அது போனதோட மட்டும்ல அவர் சொல்றாரு, இன்னும் பலர் முன்னாள் அமைச்சர்கள் தாவேக்காவுக்கு வர போறாங்கன்னு சொல்றாரு. அதுதாங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். தினகரன் என்ன சொல்லுவாரு, அவரு 18 பேரை கொண்டு போய் பாதி பேரை வந்து திமுக அனுப்பிட்டு மீதி பேரை ரோட்ல பிச்சை எடுக்க விட்டுட்டு என்ன சொல்லுவோம், ஸ்லீப்பர் செல் இருக்காங்க, வந்துருவாங்க, வந்த உடனே எல்லாத்தையும் முடிச்சிருவோம், எல்லாத்தையும் தீத்துருவோம் சொல்லுவாரு. அது அந்த மாதிரி பன்னீர்செல்வம் என்ன சொல்றாரு, அடுத்த வாரம் இணைப்பு வருது, 15ஆம் தேதியோட அது இவர் கதை முடிஞ்சது, கட்சி நான் தான் உங்களெல்லாம் வந்து அமைச்சர் ஆகிக்கிறேன்னு சொல்லுவாரு. இவங்களுக்கு வேற என்ன, இதை நம்புறாங்கன்னா அவங்க மடையனா இல்ல இவர் மடையனா இல்ல அதை கேட்டு இருக்க நம்ம மடையனான்றது காலம் தான் சொல்லும். அதனால இவங்க யாருமே இப்ப சசிகலா பொதுச் செயலாளர் சொல்லலையா, அவங்க மேல என்ன பண்ண முடியும்? இது ஒரு வியாதி. அவங்க போய் நல்ல டாக்டர் பார்க்கணுமே தவிர நம்ம அதுக்காக வருத்தப்பட்டு இருக்க முடியுமா? அதனால அந்த முன்னாள் அமைச்சர்களோ அல்லது அதிமுக இப்ப இருக்கக்கூடிய மாவட்ட கழக செயலாளர்களோ ஏதோ அதிருப்தி எல்லாம் எதுவுமே இல்ல. ஏங்க ஒரு மண்குதிரையை நம்பி ஆத்துல இறங்குறவன் அரசியல்வாதியாவே இருக்க மாட்டான். நம்பி இல்ல சார், இப்போ போயிருக்கிறதா அவர் இன்னொரு அடுத்த அரசியல்ல வந்து முக்கியமானவர் பார்க்கப்படுற புகழ்பெற்ற ஒரு இடத்துல போய் அவரு உள்ள போறாரு. அவர் செங்கோட்டையை நம்பாட்டா கூட செங்கோட்டையே ஆண்டு காலம் இருக்கக்கூடிய செங்கோட்டையே தாவேக்கான போறாரு, நாம ஏன் போக கூடாதுங்கிற ஒரு எண்ணம் வராதா இயல்பா? செங்கோட்டை முயற்சி எடுக்க வேண்டாம். அது வந்து இன்னைக்கு இல்லைங்க, வாழ இருந்த நரி கதை சின்ன வயசுல இருந்தே நம்ம படிச்சுட்டு இருக்கோம். வாழ இருந்து போச்சு நான் நரி, எல்லாரும் வாழ இருந்துங்கன்னு சொல்லி கூப்பிடுறது இயல்பு. அது வந்து அரசியல்ல மட்டும் இருக்காதா என்ன? ஆனா அந்த நம்புற அளவுக்கு நரிகள் வந்து யாரும் இல்ல. நீங்க அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இதை விட ஆசை காட்டினவதெல்லாம் மறுத்துட்டு தான் இந்த கட்சியில இருக்காங்க. இன்னைக்கு எடப்பாடியார் பின்னால இருக்கிறவங்க அத்தனை பேரும் சுத்த சுயம்பிரவ பிரகாசமான புடம்போட்ட தங்கங்கள்.
அதிமுகவில் இருக்க எல்லா விதமான சரிவுகளையும் எல்லா விதமான சோதனைகளையும் கடந்து மீண்டு நிக்கிறவங்க தான் இன்னைக்கு அதிமுக இருக்காங்க. இவங்க பதவிக்காகவோ இல்ல பலனுக்காக போயிருந்தா எப்போ இந்த கட்சி விட்டு போயிருப்பாங்க. போயிருக்கும். எடப்பாடியார் என்ன முயற்சி பண்ணியிருந்தாலும் அவருக்கு ஒரு பலகீனத்தை ஏற்படுத்தியிருக்கோம். சரி. ஆனா இன்னைக்கு அதையெல்லாம் தாங்கிட்டு இந்த கட்சியில இருக்கிறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு சொல்றதுக்கெல்லாம் மயங்கி போயிடுவாங்களா? ஸோ நிறைவா, ஸோ 2026 வரப்போற தேர்தல்ல எடப்பாடி பழனிசாமி மேல வைக்கக்கூடிய தொடர் குற்றச்சாட்டுகளே வந்து தொடர் தோல்வி அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் மேல சொல்லிட்டே இருக்கான். பாராளுமன்ற தேர்தல், இடைத்தேர்தல், சட்டமன்ற தேர்தல் எல்லாத்தையும் தோல்விகளை சந்தித்துக் கொண்டிருக்காருன்னு விமர்சனத்தை தாண்டி 2026ல இந்த கூட்டணி மூலமா, ஏன்னா மகா கூட்டணி அப்படின்னு சொல்றாரு, ஆனா பெருசா வரல பிஜேபி. அதை தாண்டி வெல்வதற்கு அதிமுக என்ன வியூகம் வச்சிருக்கு? இல்ல, நீங்க இந்த கேள்விக்கு நான் ஒரு விரிவான பதில் சொல்றேன். நீங்க வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையேற்ற பிறகு தொடர் தோல்வின்னு சொல்லி யாரோ இல்ல, எல்லாருமே சொல்றாங்க. அதான் எல்லாரும் சொல்றாங்கன்னா வந்து அவங்கள வந்து அரசியல் தெளிவில்லாதவங்க, இன்னும் சொல்ல போனா அரசியல்ல வந்து புரிதல் இல்லாதவங்க, அரசியலையே வந்து அவதூறா பரப்புறவங்கன்றத நான் சொல்லுவேன். அதுக்கு நான் உதாரணம் சொல்றேன். எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு? எங்க பொதுச் செயலாளர் எப்போ வந்தாரு? இப்பதானே வந்தாரு. 3 வருஷம் ஆச்சா? சரி. 3 வருஷத்துல எத்தனை தேர்தல் நடந்தது? சார், அவர் பொறுப்பெடுத்தல் இருந்துதான் என்ன பொறுப்பெடுத்தது சொல்லுங்க. பொதுச் செயலாளர் பொறுப்பெடுத்தது. அதுக்கு முன்ன நான் தானே ஒருங்கிணைப்பாளர் சொல்லிட்டு ஒரு ஆள் இன்னும் அழைச்சிட்டு இருக்காரு. அவங்க சொல்ற சார் என்ன சொல்றாங்க, நீங்க ரெண்டு பேர் சேர்ந்து இதுல திமுகவினுடைய ஊடக மாபியாக்கள் உருவாக்கி வைக்கப்பட்ட பிம்பம். அவங்க எடுத்த வாந்தியை இவங்க நக்கி அதை கொண்டு வந்து நம்ம கிட்ட திணிக்கிறாங்க. நான் கேட்கறது, எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் எத்தனை வருஷம் ஆச்சு? அதுல ஏற்ப தோல்வியை மட்டும் தான் அவர் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல அவர் மட்டும் கையெழுத்து போட்டதை கணக்கு சொல்லுங்க. அதுதானே தோல்வி. சரி, இவ்வளவு தூரம் பேசுறாங்கல்ல, நீங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவி அம்மாவனுடைய மரணத்துக்கு பிறகு 2 பிளவுபட்டு 2 அணியாக 2 கட்சியாவே ஆர்கே நகர்ல போட்டியிட்டு 2ம் ஒருங்கிணைச்ச போது வச்ச கோரிக்கை என்ன? சசிகலா மேல நடவடிக்கை எடுக்கணும், அவங்க தண்டனை பெற்று தரணுன்றது பன்னீர்செல்வம் அதை செஞ்சாதான், தீர்மானம் போட்டாதான் வருவேன்னு சொன்னாரு இணைப்புக்கு. அது இணைப்பு வந்தது. ஆனா அது மட்டும் இல்லை. அப்போ இவங்க என்ன ஒப்பந்தம்னா, அவர் சொன்னார்ல, நான் வந்து நரேந்திர மோடி சொன்னதுனாலதான் நான் துணை முதலமைச்சர் பதவி ஏத்துக்கிட்டேன்னு சொன்னார். அதிகாரம் இல்லாத பதவி ஏத்துக்கிட்டேன் சொன்னார்ல பன்னீர்செல்வம். அப்ப இன்னொன்னு, அந்த ஒப்பந்தத்துல சொன்னது, கட்சிய பன்னீர்செல்வம் பாத்துக்கணும், ஆட்சியை எடப்பாடி பழனிசாமி பார்க்கணும். அதனாலதான் அவர் ஒருங்கிணை. அப்ப கட்சியினுடைய தோல்விக்கு யார் பொறுப்பேற்கணும்? எடப்பாடிக்கு எந்த பொறுப்புமே இல்லைங்க. எந்த பொறுப்பும் இல்லைன்னு சொல்ல முடியல. அவர் மட்டுமே பொறுப்புன்னு சொல்லாது. கூட்டு பொறுப்பு தான் தோல்வினா. அப்ப கூட்டு பொறுப்புல நீங்க வந்து ஏத்துக்கணுமா வேண்டாமா? அது சார், அவங்க புள்ளி விவரத்தோட சொல்றாங்க. நாடாளுமன்ற தேர்தல பாத்தீங்கன்னா எத்தனை இடங்கள்ல 3வது இடத்துக்கு போச்சு, எத்தனை பேர் டெபாசிட் இழந்தாங்க. நீங்க திரவியம் சார வந்து நான் ஒரு சமகாலத்துல ஒரு சிறந்த நெறியாளரா நான் தொடர்ந்து பார்த்துட்டு வரேன். நான் கேட்கிறேன், போன நாடாளுமன்ற தேர்தல்ல 2024 தேர்தல்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியும் சேர்ந்து போட்டிட்டு இருந்தா திமுக 40 இடத்துல வெற்றி பெற்றிருக்குமா? அப்போ திமுக கூட்டணி பலமான கூட்டணியா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி பிரிஞ்சதுனால, பலகீனமா இருந்ததுனால நீங்க வெற்றி பெற்றீங்க. உங்க பலத்துல இல்ல, எங்களுடைய பலகீனத்தினால வெற்றி பெற அதை உணர்ந்து நாங்க ஒன்னா சேர்ந்துட்டோம். நீங்க இப்ப வந்து அதை ஒரு தோல்வியா எப்படி நினைப்பீங்க? அதிமுக கூட்டணி வரலாறு இருக்கு. அது மட்டும் இல்ல, நான் இன்னொன்னு சொல்லி முடிக்கிறேன். கூட்டணி சொல்றேன். 2019ல அண்ணா திராவிட முன்னேற்ற ஆளுங்கட்சி பன்னீர்செல்வமும் எடப்பாடி பழனிசாமியும் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளராக இருந்து தேர்தலை சந்திச்சோம். பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியோட 2019 நாடாளுமன்ற தேர்தல். அப்ப அதிமுக வாங்கின வாக்கு 19%. பாரதிய ஜனதா கட்சி இல்ல, ஆட்சி இல்ல, பன்னீர்செல்வம் இல்ல, சசிகலா இல்ல, தினகரன் இல்ல, யாருமே இல்லாம 21% ஓட்டு 2024 தேர்தலில் வாங்கியிருக்கோம்னா, அப்ப நாங்க இன்னைக்கு வளர்ந்துருக்கோமா, பலமா இருக்குமா இல்லையா? 2026ல ஜெயிச்சிருவீங்க நிச்சயமாங்க. போன தேர்தலில் 1,92,000 வாக்கு இடைவெளியில தான் திமுக ஜெயிச்சுது. இன்னும் அபரிவிதமான ஸ்டாலின் நினைக்கிற மாதிரி ஒரு ராஜேந்திர சோழன் இல்ல, அவங்க பையன் ராஜராஜ சோழன் இல்ல, எல்லாமே வெத்து வேட்டு. அது தேர்தல் வந்தா தெரிஞ்சிடும். இவங்க வந்து
அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நீங்க சொன்னது போல தனித்து தேர்தலில் சந்தித்த வரலாறு நிறைய உண்டு. நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும், சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும், உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் நாங்கள் தனித்து போட்டியிடுங்கிற தைரியம் எங்களுக்கு இருக்கு. ஆனா இன்னைக்கு ஏன் கூட்டணி கேட்கிறோன்னா, எங்க எதிரி என்ன ஆயுதத்தை பயன்படுத்துறாங்களோ அதை நிகரான ஆயுதத்தை நாங்க பயன்படுத்தணும்னு நினைக்கிறோம். அதை ஒரு பலகீனமா அந்த ஊடகங்கள் உங்களை மாதிரி மூத்த ஊடகவியலாளர்களே பேச சொல்ல, இதை பேசுபொருளா மாறக்கூடாதுன்றதுக்காக கூட்டணி அமைப்போம், கூட்டணி அமைக்க முயற்சிக்கிறோம். எங்களை தேடி வருகின்ற எங்கள் ஆதரவு ஓட்டுகள், இன்னும் சொல்ல போனா திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் சிதைஞ்சிடக்கூடாது. அதனால நாடாளுமன்ற தேர்தலில் அந்த பிரிவுனால சமரசத்தோட கூட்டணி, நாடாளுமன்ற தேர்தலில் எங்களுடைய பிரிவு அவங்கள பலப்படுத்துறது மாதிரி மறுபடியும் நடந்துடக்கூடாதுன்னு அந்த எதிர்ப்பு ஓட்டெல்லாம் ஒருங்கிணைக்கணும் கூட்டணி அமைக்கிறோமே தவிர, நாங்க கூட்டணி இருந்தாதான் வெற்றி பெறுவோன்ற நிலைமை கிடையாது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனித்து போட்டியிட்டாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் வெற்றி பெறுவோம். இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டுல இன்னும் 6 மாதத்தில் தேர்தல் வரப்போகுதுன்னா, இந்த 6 மாதத்துக்குள்ள 175 தொகுதிகளில் ஒவ்வொரு தொகுதியிலும் 30-35 வாக்காளர்களை சந்தித்த ஒரே தலைவர் எடப்பாடி பழனிசாமி. இந்த தேர்தல் வரைக்கும் வேற எந்த தலைவரும் இதை செய்ய முடியாது. அதுக்கான வாய்ப்பும் இல்லை, நேரமும் இல்லை, அறிவும் இல்லை. அதனால எங்களுக்கு எந்த கவனையும் இல்லை. என்னைக்கு தேர்தல் வந்தாலும் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர். அதை தடுக்கிற சக்தி தமிழ்நாட்டில் யாருக்கும் இல்லை. நன்றி. நன்றிங்க.